பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் ஒருத்தன் பேசியிருக்கிறான். 2 சீட்டு வச்சவங்களாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக அவன் பேசியிருக்கிறான். விடுதலை சிறுத்தையில் சீண்டியிருக்கிறான். அவனுக்கு நம்ம நேரடியாகவே பதில் சொல்லிடுவோம். எதுக்குடா நாங்கள் ஆசைப்படக்கூடாது? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 80% சாதிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே அறியும். திருமாவளவன் அவர்களையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ சீண்டி கொண்டு இருந்தால் நாங்கள் கடந்து போவதற்கு அந்த காலம் இல்லை தம்பி. இது திருமா காலம், இது விடுதலை சிறுத்தைகளின் காலம். மக்களுக்கான பிரச்சனைகளில் விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் திருமாவளவன் அவரும் தான் களத்தில் முதல்வராக இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இளவரசன் திவ்யா பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு மயிலாடுதுறை தரங்கம்பாடி காதலர்கள் தற்கொலை செய்யும் அளவுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். பாமக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களை ஒருமையில அவன் இவன் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு நாய் பேசி வச்சிருக்கான். அந்த காணொலியை ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்களும் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. அதாவது தமிழகத்துல 2 சீட்டை வெற்றி பெற்றவங்க எல்லாம் முதல்வர் கனவோட இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கே அந்த கனவு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதா? நமக்கு அந்த கனவு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கோணத்துல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் மேடையில பேசுறாரு. இந்த விஷயத்தை பார்த்த இவன் உடனே ட்ரிகர் ஆகி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு பொதுத்தளத்துல அவன் இவன் பேசுறான். அவன் இவன் பேசுறது என்ன மாதிரியான ஒரு நாகரிகம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. சட்டமன்றத்துல அந்த செஞ்சி தொகுதியில இருக்கிற அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையை தீர்க்க போற ஒரு எம்எல்ஏ அவரை பொதுத்தளத்துல உட்காந்துக்கிட்டு அவன் இவன் பேசுறானா, இவனுக்கு முதல்ல நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதா? இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களுக்கு நாகரிகம் ஒண்ணு இருக்கா இல்லையான்ற கேள்விதான் நம்மளுக்கு முதல்ல எழுது. ஏண்டா நாயே, நீ பேசுற இல்ல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவன் இவன் பேசுறல்ல, அதே தோரணையில அதே ஒரு கோணத்துல உங்க கட்சியோட தலைவரா இருக்கிற திருமாவளவன் அவர்களையோ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற வன்னியரசு அவர்களையோ இன்னைக்கு அமைச்சராக வர இருக்கிறார். அவங்கள பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நாங்க அவன் இவன் பொதுத்தளத்துல பேசினா ஏத்துப்பீங்களா? உடனே என்ன சொல்லுவீங்க? நாங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால பாமகவை சார்ந்தவர்களோ வன்னியர்களோ எங்களை சாதியை காரணம் காட்டி அவன் எவனு பேசுறாங்க, ஒருமையில பேசுறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒருமையில பேசுறாங்க, ஒரு அமைச்சரை ஒருமையில பேசுறாங்க. இதெல்லாம் அப்படி ஏற்க முடியும்? இங்க சாதி ஆணவம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு அப்படியாப்பட்ட ஒரு டைப்ல பேசுவீங்கல்ல, அப்படியாப்பட்ட ஒரு டைப்ல எங்களை நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு கதறுவீங்கல்ல. அப்ப நீங்க பேசுறதுக்கு பேர் என்னடா? அப்போ நீ பட்டியல் சமூகத்துல இருந்துகிட்டு விடுதலை சிறுத்தையில இருந்துகிட்டு இன்னைக்கு தாவைக்கோட விடுதலை சிறுத்தை இருக்கிறதுனால ஒரு எம்எல்ஏவை கூட நீ அவன் பேசுவ. அவ்வளோ பெரிய லாடா நீ, அவ்வளோ பெரிய லாடாடா நீ. அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் எம்எல்ஏவா செய்த சாதனைகள்ல 1% நீ புடுங்கிருப்பியா? உன்னால ஒரு 10 பேருக்கு நல்லதை புடுங்க முடியுமா? நான் கேட்கிறேன். பொது சமூகத்துல இருக்கிற மாற்று சமூகங்களுக்கு ஏதாவது உன்னால இந்த வாழ்நாள்ல இந்த நல்ல விஷயத்தை நான் புடுங்கி தள்ளியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது உன்னால ஒரு விஷயத்தை கோட் பண்ண முடியுமா? நாங்க அதெல்லாம் தாண்டி தருமபுரி இளவரசனுடைய கதையை பத்தி பேசுறான். அதை தாண்டி மயிலாடுதுறையில தற்போது நிகழ்ந்த சம்பவத்தை பத்தி பேசுறான். இந்த 2 சம்பவத்தையோ பத்தி குறிப்பிட்டு பாமகவும் பாமகவுடைய கட்சியை சார்ந்தவர்கள் இதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் சாதி வெறியோட திகழ்றாங்க அப்படின்னு ஒரு கோணத்துல பேசி வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், தர்மபுரியில செத்தானே இளவரசன் அந்த நாய் குடிச்சிட்டு போய் தான் செத்துச்சு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து அங்க நீதித்துறையில நீதிபதி வரைக்குமே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன்டா இப்படியாப்பட்ட ஒரு அழுகையை அழுதுட்டு இருக்கீங்க? அவன் என்ன பெரிய தியாகி மாதிரி சொல்லிக்கிட்டு திரியுறீங்க? நாய் குடிச்சிட்டு போய் செத்து போச்சுன்னா அதுக்கு நாங்க எப்படா காரணமாக முடியும்? அந்த நாய் வன்னியர் சமூகத்துடைய ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான்றதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையுமே நீ குறை பேசுவியா? அசிங்கமா சொல்லுவியா? அந்த நாய் பண்ண தப்புக்கு நாங்க காரணமாக முடியுமா? அந்த நாய் குடிகாரனா இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? அந்த நாய் குடிச்சிட்டு போய் செத்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமாடா? வெண்ண நான் கேட்கறேன். நானு
உனக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா தியாகியா தெரியலாம், ஒட்டுமொத்த மக்களுக்கு தியாகியா தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீதித்துறையா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா போய் சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு. இன்னமும் உட்காந்துக்கிட்டு ஒரு காமெடி ஒன்று சொல்லுவானுங்க சில இடங்கள்ல, இளவு வீட்டுல கூட பொம்பளைங்க இந்த அளவு அழ மாட்டானுங்கடா, அதோட மோசமா அழுதுட்டு இருக்கேன்னு வந்து பண்ண ஒரு காமெடி ஒன்று வரும். அது போல இவனுங்க தொடர்ச்சியா வந்து பண்ண இந்த இளவரசன் திவ்யா விஷயத்தை இப்படிதான் வந்து பண்ண உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க. அப்ப அடுத்த கட்டமா கிடைச்சிருக்குது வந்து பண்ண மயிலாடுதுறையில காதலர்களை வந்து பண்ண தற்கொலைக்கு தூண்டுற அளவுக்கு வந்து பண்ண சாதி வெறி பாமக கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து பண்ண குறிப்பிடுறான். டேய், ஒரு 16 வயசு சிறுமியை வந்து பண்ண கூட்டிட்டு போய் ஒரு போக்சோ குற்றவாளி செத்து போனானே பார்த்திபான், போக்சோ குற்றவாளிடா வெண்ண, ஒரு போக்சோ குற்றவாளி வந்து பண்ண ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான். அந்த நாய் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா போக்சோல உள்ள போயிருப்பான். அவனை வச்சு வந்து பண்ண கல்லா கட்டிக்கிட்டு அவனை வச்சுக்கிட்டு வந்து பண்ண அங்க பிணாரசியல் பண்ற ஒரு வேலையில வந்து பண்ண விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட்டு இருக்கு. என்னடா வந்து பண்ண பேச்சு பேசுறீங்க? உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு 16 வயசு சிறுமி இப்படி பாதிக்கப்பட்டிருந்தா இதே பேச்ச பேசுவியா? இதே பேச்ச வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் அப்படின்ற வாய் வந்து பார்த்தீங்கன்னா பேச சொல்லுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய சாதி வெறியோட வந்து பண்ண இப்படியாப்பட்ட பேச்செல்லாம் பேசிட்டு தெரியல? பெரிய லாடாடா நீ. ஏன்னா உங்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க தமிழகத்துக்குள்ள ஆட்சியே பிடிக்கூடாது, நீங்க முதல்வர் வந்து பண்ண வரக்கூடாது, நாங்க என்ன பேசணுமா? இல்ல பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கணேஷ்குமார் அவர்கள் அப்படி அந்த தோழரையில ஏதாவது வந்து பேசினாரா? என்னடா வந்து பண்ண பேசுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன வானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியலையா? குதிக்கிறீங்களா? ஏண்டா திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில இருந்து நீங்க பேசாத பேச்சாடா விஜய் அவர்களை பத்தி அசிங்கப்படுத்தாத வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாடா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரா இருக்கிற வன்னியரசு பல மேடைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாத பேச்சாடா எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு மானம் ஈனம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு அங்க போய் இருக்கீங்க அப்படின்னு பொதுமக்களா இருக்கிறவங்க கேட்கத்தாண்டா செய்வாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானம் பொத்துக்கிட்டு வருதா? 2 சீட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கீங்க, 2 சீட்டு தானே. அப்ப அதை 2 சீட்டுன்னு சொல்லாம 20 சீட்டு நான் சொல்ல முடியும், இல்ல 50 சீட்டு நான் சொல்ல முடியும். 2 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னா 2 சீட்டு தான் சொல்ல முடியும். பாமக 4 சீட்டு ஜெயிச்சிருக்குன்னா 4 சீட்டு தான் சொல்ல முடியும். அப்ப 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசிகன் தான் சொல்லுவாங்க, 4 சீட்டு பாமக தான் சொல்லுவாங்க பொதுமக்கள். இதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதுல என்ன வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வருது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவயவன் பேசுற பொதுத்தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவயவன் பேசுறதுக்கு உன் மேல வழக்கு தொடுக்கலாம் தெரியுமா? அந்த அடிப்படை புரிதல் இருக்கா? அந்த அடிப்படை புரிதல் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அவயவன் பேசுற. ஏண்டா டேய், உங்களுக்கு கட்சியில வந்து சொல்லி கொடுக்கலையா? கட்சி விடு, உனக்கு அடிப்படையா ஒரு புரிதல் கிடையாதா? படிப்பறிவு எதுவும் இல்லையா? ஒரு பொதுத்தளத்தில் எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாதா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு வழக்க எப்படா நீ கொலை அப்படின்னு வந்து இளவரசனை வந்து குறிப்பிட்டு பேசலாம்? ஒரு தற்கொலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த மயிலாடுதுறை சம்பவத்தை எப்படா நீ வந்து காதலர்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ற? இதுக்கு பேர் ஜாதி வெறி தானே. அப்போ உங்க சமூகத்துல இருக்கிற பசங்க கிட்ட தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்படுறீங்களா? உங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேசாத பேச்சா? சரக்கு மிடுக்கு மற்ற சமூகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது நீங்க பேசாத பேச்சா? நீங்க செய்யாத வந்து பார்த்தீங்கன்னா செய்கையா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பேசுனா மானபங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு போயிருவீங்க. முதல்ல ஒரு பொதுத்தளத்துல ஒரு எம்எல்ஏவை எப்படி பேசணும், அவர் என்ன பேசியிருக்கிறாங்க, எந்த கோணத்துல பேசியிருக்காங்க, அதை வந்து அப்படியே வந்து உங்கள் மீது விமர்சனம் வச்சிருந்தா அந்த விமர்சனத்துக்கான சரியான ஒரு பதில எப்படி நீங்க ஒரு பொதுத்தளத்துல இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவீங்க அப்படின்ற மரியாதையோட வந்து பேசணும். புரியுதா இல்லையா? அதுதான் ஒரு கட்சி சார்ந்து நீ பயணப்படுற அப்படின்னா, ஒரு பொதுத்தளத்துல ஒரு பொது விஷயத்துக்காக நீ பயணப்படுறனா அதுதான் சரி. அதை விட்டுட்டு வந்து நான் தான் பெரிய வெண்ண, நான் தான் பெரிய லாடு, நான் தான் பெரிய ரவுடி, நான் தான் வந்து இது, நான் வந்து அமைச்சரவையில் இருக்கிறேன், என் கட்சி வந்து அமைச்சரவையில் இருக்குது, நான் போறவன எவனை ஒன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மினிஸ்டரா இருந்தாலும் சரி எம்எல்ஏவா இருந்தாலும் சரி யாரை ஒன்னாலும் வந்து அவன் எவனும் பேசுவேன், எங்களை கேட்கறதுக்கு யாரு என்ன அப்படின்ற கோணத்துல பேசுனா அடுத்தவங்க கோவப்பட்டு வந்து உங்களுக்கு திரும்ப வந்து அந்த வேலையை செஞ்சா உங்களால வந்து ஏத்துக்க முடியுமா? அதை டாலரேட் பண்ண முடியுமா? சொல்லு பார்க்கலாம். உங்க தலைவரை பத்தி அவன் எவனை வந்து பேசினா ஏத்துப்பியா? பேச எங்களுக்கு எல்லாம் வந்து தெரியாதா?
என்னடா நாகரிகம்னு ஒண்ணு இல்லாம உட்காந்துக்கிட்டு வந்து பண்ண பேசிட்டு இருக்க நீ? என்ன மாதிரியான வந்து பண்ண அரசியலும் பிணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க. நான் ஒரு கேள்வியை கேட்கறேன், இவ்வளவு தூரம் பேசுறலடா, பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்க மயிலாடுதுறையில, அங்க போனா ஏன்னா சாதி கலவரம் நடக்குமான்னு வந்து பண்ண எதிர்பார்த்து அரசியல் பண்றீங்க, இங்க போய் வந்து பண்ண சிலைய திறக்கல அப்படின்னு நீங்களே வாண்டடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்த கிணற வந்து பாத்தீங்கன்னா மூடி அங்க ஒரு சிலைய வந்து பாத்தீங்கன்னா வச்சு அந்த சிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இப்படி எங்க பார்த்தாலும் ஜாதி 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 ஜாதின்னு நீங்க தாண்டா வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஜாதியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கீங்க. பாமக அப்படியா செயல்படுது? பாமக மேகதாதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடுது. மேகதாது விஷயத்துக்காக இந்த நடைப்பயணம் மேற்கொள்றாரு பாமக தலைவர். தமிழகத்தில் இருக்கிற பல மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த மேகதாது அணை காவிரியின் குறுக்கே கட்டினா பிரச்சனை அப்படின்னு ஒரு போராட்ட காலத்தை பாமக முன்னெடுக்குது, பொதுமக்களுக்காக முன்னெடுக்குது. இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துல எத்தனையோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க இன்னமும் வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்துறோமா இல்லையா? கிருஷ்ணகிரி தருமபுரியை வந்து மாவட்டத்தை சார்ந்த மக்கள், அப்போ வன்னியர்கள் மட்டும்தான் அங்க பயன்படுத்துறாங்களா? அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம், அந்த குடிநீர் பிரச்சனை வந்து மேகதாது அணையால் அங்க ஏற்படும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி போராடுது. விடுதலை சிறுத்தை எங்கடா வந்து போராடி இருக்கு? எங்கடா வந்து இதை பத்தி பேசியிருக்கீங்க? சட்டமன்றத்துல பேசியிருக்கீங்களா? நாடாளுமன்றத்துல உங்க தலைவர் வந்து இதை பத்தி பேசியிருக்கிறாரா? நாடாளுமன்றம் வரைக்கும் போய் பாமகவுடைய தலைவர் வந்து அன்புமணி இதை பத்தி வந்து கேட்கிறாரு, பேசுறாரு. நீங்க எங்கடா வந்து பேசியிருக்கீங்க? எங்கடா வாயை திறந்து மேகதாது இஷ்யூ பத்தி பத்தினா அட்ரஸ் பண்ணிருக்கீங்க? ஒரு போராட்ட களம் சொல்லு பார்க்கலாம். மயிலாடுதுறையில வந்து 16 வயசு சிறுமியை வந்து தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்ச ஒரு போக்சோ குற்றவாளிக்கு மேடை போட்டு வந்து நீ வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்க. மேகதாது இஷ்யூ ஒட்டுமொத்த வந்து மக்களுக்கான நதிநீர் பிரச்சனையை வந்து ஒரு சின்ன மேடையை போட்டு வந்து பேசுறது கூட விடுதலை சிறுத்தைக்கு வந்து அருகதைன்னு ஒண்ணு கிடையாது. உங்களை எப்படா வந்து நீங்க வந்து முதல்வர் கனவோட வந்து இருப்பீங்க? மக்களுக்கான பிரச்சனையை பேச மாட்டேன், ஒட்டுமொத்த மக்களுக்கான வந்து எந்த பிரச்சனையை பத்தியும் போராட்ட காலத்துக்கு வர மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனா எங்க தலைவர் உத்தமரு, எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல சிஎம்ஆ கூட வந்து ஆகுவாரு அப்படின்னு வந்து பகல் கனவு கண்டுட்டு இருப்பீங்க. என்னடா அது? எவ்வளவு கேள்விகளை முன்வைக்கலாம், புரியுதா இல்லையா? பொதுமக்களுக்கான பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே முன்னெடுத்தது கிடையாது. அதுவும் வந்து எப்பெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள நீங்க இருந்தீங்களோ அப்பெல்லாம் பொதுமக்களுக்கான பிரச்சனையை வாயை திறந்து கூட வந்து பேசுனது கிடையாது விடுதலை சிறுத்தைகள். புரியுதுங்களா? அவ்வளவுதான் உங்களுடைய அரசியல். இது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும். இது நீங்க எங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய எந்த சூழலுமே கிடையாது. பாமகவுக்கு பாடம் எடுக்கிற இடத்துலாம் விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. புரியுதுங்களா? நாகரிகமா பேசி பழகிங்க, நாகரிகமா அரசியல் பண்ண வந்து கத்துக்குங்க. புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த நாகரிகம் தாண்டி வந்து பேசணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் சமூகத்துடைய தலைவராக பார்க்கப்படுகின்ற திருமாவளவனை நீங்க கடவுளா தான் பார்ப்பீங்க. புரியுதுங்களா? அது எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோணத்துல இருந்து அவன் பேசுற அந்த ஒழுக்கங்கட்டமான செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் செய்ய மாட்டோம். அது எங்களுக்கு நாகரிகம் இல்லை அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார், எங்களை வழிநடத்தி இருக்காங்க. இப்போ உங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ அவன் பேசுன்னு உங்களை வழி நடத்துறாரா அப்படின்ற கேள்வியை முன் வச்சா அதற்கான பதில உன்னால சொல்ல முடியுமாடா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பேசுறானுங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா ஜாதி திமிரு, சாதி வெறி. இந்த சாதி வெறி தான் இப்படி எல்லாம் பேச தோணுது. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சாதி வெறி ஊறி போன ஒரு வீசிக்கு ஒரு நபருடைய வந்து பேச்சு தான் இது. எத்தனை காலத்துக்கு தான் அடுத்தவனை பார்த்து ஜாதி வெறின்னு சொல்லிட்டு இருப்ப? முழுமையான ஜாதி வெறியோட நீங்க தானே செயல்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தானே அந்த ஜாதி வெறி அங்கங்க வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. எங்களை வந்து சொல்றீங்க நீங்களாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்